திருவிடைமருதூரில் இருந்து படிமபாதம் அப்படின்னா தெய்வ வடிவமான திருவடிகளை வைத்த என்று பொருள். அப்பரிசும் வைத்த அந்த தன்மையும் என்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார். ஒரு முறை மதுரையை ஆட்சி புரிந்து வந்த வரகுண பாண்டிய மன்னன் இரவு நேரத்தில் தேர்ல வேகமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போது அந்தனர் ஒருவர் அந்த வழியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். மன்னர் அதை கவனிக்கலை. அந்தனர் மேலே தேரை ஏற்றிட்டார். அதனால் அந்தனர் இறக்கும்படி ஆகிருச்சு. இதை அறிந்த மன்னர் மிகவும் வருத்தப்படுறாரு. அதுவும் இல்லாமல் அந்தனரை கொல்றது அப்படிங்கிறது பாவமான காரியம் இல்லையா, பிரம்மகத்தி தோஷமும் ஏற்பட்டு விட்டுரும். அதனால் மிகுந்த கவலையுற்ற மன்னன் என்ன பண்ணுறாரு, வேதியர்கள் ஞானிகள் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வழிமுறைகளை எல்லாம் கேட்குறாரு. அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அங்கே இருந்த வேதியர்கள் என்ன சொல்கிறாங்க, இடைமருது போங்க, அங்கே போய் இறைவனை வழிபட்டால் பிரம்மஹஸ்தி தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னு வேதியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. வரகுண பாண்டிய மன்னரும் இடைமருதுக்கு போகிறாரு. அப்போது கோவில் வாயிற்படியை தாண்டும் போது அந்த பிரம்மகத்தி தோஷமானது அப்படியே வெளியே வாயில் முற்றத்திலேயே மன்னனிடமிருந்து விலகிவிட்டது. மன்னனுக்கு அப்போது அவரோட உடம்பில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சிச்சு. எப்பயும் போல் அவரோட பழையபடி அவரோட உடல்நிலை மாறிவிட்டதை உணர்ந்தார். பிறகு மன்னர் பரிகாரம் பூஜை எல்லாமே செய்து இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அவர் வெளியே வரும்போது இறைவன் ஒரு அந்தனர் போல வடிவம் எடுத்து மன்னர் முன்னாடி வந்து, நீங்கள் அந்த வழியில் போக வேண்டாம், நான் முன்னாடி போகிறேன், என்னோட பாதச்சுவடு பார்த்து அதனை பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி இறைவன், அதாவது அந்தணர் வடிவத்தில் இருந்த இறைவன் முன்னாடி தன்னோட படிம பாதம், அதாவது தெய்வீக வடிவமான திருவடிகளை வைத்து முன்னாடி போயிட்டுருக்காரு. மன்னரும் பின்தொடர்ந்து போகிறாரு. அப்போது அம்பாள் சன்னதி வழியாக கோவிலிலிருந்து வெளியே செல்லும் வழிக்கு போகிறாங்க. இப்போ மன்னன் கேட்குறாரு, ஏன் சாமி இந்த வழியாக வர்றோம் அப்படின்னு. அப்போது அந்தணர் வடிவில் இருக்கும் இறைவன் சொல்கிறாரு, தங்களை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமானது வாயில் படிக்கு வெளியே பக்கத்திலேயே அங்கேயே இருக்குது. நீங்கள் அந்த வழியாக போனால் உங்களை அது மறுபடியும் பிடித்து கொள்ளும். அதனால்தான் உங்களை இந்த வழியாக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்தணர் சொல்கிறாரு. அதாவது அந்தணர் வடிவில் இருக்கிற இறைவன் சொல்கிறாரு. அப்போ மன்னனும் சரிங்க சாமி, ரொம்ப நன்றி, என்னைய போலவே நிறைய பக்தர்கள் தெரியாமல்